அல்லாஹ்வுக்கு போய் உருவம் இருக்குங்கிறீங்க. இப்படி சொன்ன ஒவ்வொரு சமூகத்திலும் சில பேர் தவறான வழிகாட்டுகள் வந்து இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னதுனால தாங்க அவன் சிந்திச்சான், இறைவனுக்கு உருவம் உண்டா, இப்படி இருக்குமோ அவனை உண்டாக்கணும், இன்னொன்னு உண்டாக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தூய வடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் உருவாக்க பார்க்கிறார்களா? இறைவனுக்கு உருவம் உண்டு என்கின்ற பச்சை சிறுக்கான போதனையை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லலாமா? அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்ற ஒரு கேள்விதான் இங்கே பிறக்கிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய வடிவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லலாமா? அல்லாஹ் முஹம்மதுடைய உருவத்திலே வந்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. தொன்று தொட்டு ரொம்ப காலமாக உருவமற்றவன் என்று மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு வந்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் உருவமற்றவன் என்ற நம்பிக்கையிலே வளர்ந்து விட்டார்கள், ஊறிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவன் உருவம் உள்ளவனும் தான் என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லலாமா? ஆனால் அதே நேரத்திலே அவன் உருவம் உள்ளவனும் தான் என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆரிவீன்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவுலியாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆரிவீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள் சொன்னதை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது? அல்லாஹ்வுக்கு போய் உருவம் இருக்குங்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று முதலாக சொன்னவர் யார்? காத்தாங்குடியிலே இருக்கின்ற அப்துல் ரஹூப் ஆகிய நானா? இல்லை. தூஸ் நாட்டிலே இருக்கின்ற கஸ்ஸாலியா? இல்லை. புகாராவிலே இருக்கின்ற புகாரியா? இல்லை. யார் சொன்னார்கள்? மக்காவிலே பிறந்து நானிலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக வந்து மதீனாவிலே சமாதியிட்டிருக்கின்ற மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய கொள்கை அல்லவா உருவ வழிபாடு? ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துக்கு இந்த மக்களை எல்லாம் அழைத்து செல்ல பார்க்கிறீர்களா? சொல்வது பிழையா? சொல்வது ரித்தத்தாக்குமா? சொல்பவனை காவிராக்குமா? அப்படியானால் இந்த கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காவிர் என்றல்லவா சொல்ல வேண்டும்? பூனைக்கு பயந்து புலிவாய்ப்பில் மாட்டிக்கொண்ட கதைங்க. பூனைக்கு பயந்து புலிவாய்ப்பில் மாட்டிக்கொண்ட கதைங்க. முர்த்தத் என்றல்லவா சொல்ல வேண்டும்? உருவம் உண்டு அவருடைய கொள்கை. இவங்கெல்லாம் அனுசுன்ன ஜமாத் வெளியேறியவர்கள். சலாம் சொன்னாங்கல்ல, 73 தான் வெற்றி பெறும், 72 போக வேண்டிய இடத்துக்கு சொன்னாங்கல்ல. முஜஸ்ஸிமாவெல்லாம் அதுல கட்டுப்பட்டது. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னதினால் கஸ்ஸாலி இமாமை முர்த்தத் என்று சொல்வதா? சொன்னால் அவர்களால் எழுதப்பட்ட இன்னும் ஒரு கிதாப் இருக்கிறது, யஹ்யா உலூமுத்தீன். அவர்களை எல்லோரும் இமாம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மேதாவி, பெரும் நாதா, பெரிய ஆரிப், ஞானி என்று அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம் அவர்கள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள். நான் இத்தனை வருடமாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்றும் அவனுக்கு உருவம் இல்லை என்றும் நம்ப வேண்டும் என்று போதித்திருக்கின்றேன். யாராவது உங்களிடத்திலே அவர் பேசியது பிழை, அதற்கு பொருள் அவ்வாறு இல்லை, வேறு விதம் தான் அதனுடைய பொருள் என்று சொல்வார்களானால் தயவு செய்து அவர்களுடைய சொல்லை நீங்கள் உடனே பாரம் எடுத்துக் கொள்ளாமல் அவர்களிடத்திலே இந்த கிதாபை காட்டி இது என்ன இருக்கிறது என்று கற்றறிந்தவர்களையும் சேர்த்து வைத்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருமாறு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் சொல்றது அப்ப மக்கள் பத்தி பேசுவாங்க. இறைவனுக்கு உருவம் நின்று இருக்குதான். எவ்வளவு பெரிய சிறுக்கு இது. அல்லல்லதி லா சூரத லஹு, எப்படியானவன் என்றால் இறைவனுக்கு உருவம் இல்லை அல்லவா? உருவம் இல்லாத அதே இறைவன் தன்னுடைய அடியார்களுடைய பார்வைக்கு ஏதோ ஒரு உருவத்திலே தோற்றுவான், ஏதோ ஒரு வடிவத்திலே வருவான். அந்த வடிவம் ஒன்றோ ஒளியாகவும் இருக்கும், அல்லது காணக்கூடிய இந்த மனிதன் எதை நல்ல வடிவம் என்று கருதி இருக்கின்றானோ, எதை நல்ல உருவம் என்று நினைத்து வைத்திருக்கின்றானோ அந்த உருவத்திலே அவனுடைய இறைவன் காட்சி அளிப்பான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். 6வது பக்கத்திலே
அது வரதல் இஸ்னு பி இத்லாகி ذلك. நன்றாக கேளுங்கள். உருவம் உண்டு என்று பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. முஜஸ்ஸிமான என்ன அர்த்தம்? இறைவனுக்கு உருவம் உண்டு அவருடைய கொள்கை. இவங்கெல்லாம் அனுசுன்ன ஜமாத் வெளியேறுவார்கள். சலாம் சொன்னாங்கல்ல, 73 ஒண்ணுதான் வெற்றி பெறும், 72 போகும் போக வேண்டிய இடத்துக்கு சொன்னாங்கல்ல. முஜஸ்ஸிமாவெல்லாம் அதுல கட்டுப்பட்டது. இறைவனுக்கு உருவம் கற்பித்தவர்கள் வசனத்தை புரிய தெரியாம புரிஞ்சு, இது இன்னைக்கு புதுசாக முளைக்கல, ஏற்கனவே இருந்த அந்த முஜஸ்ஸிமா அப்படிங்கிற கூட்டத்தின் பிரதிநிதிகள் தான். இப்படி பல பிரிவுகள் சேர்ந்தாங்க. முஅத்தஸிலா, ஹவாரிஜ்ங்கிற கூட்டம் வந்தது மாதிரி முஜஸ்ஸிமாங்கிற ஒரு கூட்டம் அப்பொழுது இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அவனுடைய இறைவன் காட்சி அளிப்பான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். 6வது பக்கத்திலே அது வரதல் இஸ்னு பி இத்லாகி ذلك. நன்றாக கேளுங்கள். உருவம் உண்டு என்று பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், ஃபலா யஸ்தஹீலு மிஸ்லு ذلك ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா. அழகாக சொல்கிறார், அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. ஃபலா யஸ்தஹீலு ذلك மிஸ்லு ذلك ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா. அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. அவன் மனித உருவத்திலும் தோன்றுவான், வேறு எந்த உருவத்தில் வர அவன் விரும்புகின்றானோ அந்த உருவத்தில் எல்லாம் அவன் தோன்றுவதற்கு அவனுக்கு வல்லமை உண்டு என்று எழுதுகிறார்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதை எழுதிவிட்டு சும்மாவா விட்டிருக்கிறார்கள்? இல்லை. ஃபீ யக்லத்தின் வலா ஃபீ மனாமின். விழிப்பிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, கனவிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, அவனுக்கு உருவம் உண்டு என்று எழுதுகிறார்கள். உருவம் உண்டு என்று சொன்னது குற்றமாயிருந்தால் அந்த குற்றத்துக்குரியவர் முகமது நபிதான், அந்த குற்றத்துக்குரியவர் அல்லாமா கஸ்ஸாலி தான். நான் அரபு படித்திருக்கிறேன், அதனால் இமாம்களால் எழுதப்பட்ட கிதாபுகளில் அரபியில் உள்ள செய்தியை தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறேன். தமிழிலே மொழிபெயர்த்து தருவதுதான் என்னுடைய பொறுப்பே தவிர கருத்து என்னுடையதல்ல சகோதரர்களே. ஆகையினால் என்னை குற்றவாளி என்று யாருமே பிடிக்க முடியும். பச்சை சிறுக்கள் கொண்டு போறாங்க. என்ன தெரியுமில்ல, இறைவனுக்கு உருவம் உண்டு. அப்படியா? அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல கிதாபுகள் இருக்கின்றன. அந்த கிதாபுகளில் ஒன்றுதான் அல் மவ்மூனு பிஹி அலா கைரி அஹ்லிஹி என்ற கிதாப். ஜமாத்தை சார்ந்த அப்பாவி இளைஞர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால் அஜாம் ஜால காலம் அவங்க எல்லாம் எப்படி இறைவனை வணங்குனாங்க உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல இருக்குது. அந்த காலத்து குடிக்க போகிறீங்க. உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற தத்துவ ஞானியாக, ஆத்ம ஞானியாக உலக மக்களால், உலக இமாம்களால், உலகத்து பெரியார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மேதையாக வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்லி இருக்கிறார்கள், அல் மவ்மூன் பிஹி அலா கைரி அஹ்லிஹி என்ற கிதாபிலே 4வது, 5வது, 6வது இந்த 3 பக்கங்களிலும் உருவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் உண்டாம் வந்தாங்களா? தந்தஹி தாரிஃபாத்துஹு இலல் அப்தி. ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை, உருவமற்றவனை, வடிவமற்றவனை எப்படி அறியலாம் தெரியுமா? பிவாசிததி மிசாலின் மஹ்சூஸின். கண்ணினால் பார்க்கப்படக்கூடிய ஒரு உருவத்திலே அவனை பார்க்கலாம், ஒரு வடிவத்திலே அவனை காணலாம். இறைவனுக்கு உருவம் உண்டாம் வந்தாங்களா? அவு கைரிஹி மினஸ் சுவரில் ஜமீலா. அல்லது இவனுக்கு எது எது அழகான உருவமாக இருக்கின்றதோ அந்த உருவத்தில் தன்னுடைய இறைவனை காணலாம். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள் சகோதரர்களே. இப்படி சொன்னதால் தானே ஒவ்வொரு சமயத்திலே உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய இறைவனுக்கு ஒவ்வொரு அவருடைய கற்பனைக்கு தகுந்தவாறெல்லாம் உருவம் கொடுத்து விட்டார்கள். நான் தெரிந்தவற்றை, நான் அறிந்தவற்றை, இமாம்கள் கிதாபிலே எழுதியிருக்கின்றவற்றை சொல்வது தடையா? ஐயாமல் ஜாஹிலியா காலத்திற்கு இந்த மக்களை எல்லாம் அழைத்துச் செல்ல பார்க்கிறீர்கள்.